நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து ஒரு நீண்ட நெடும் விளக்கத்தையும் பல்வேறு கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். பிரியன் சார் வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்க நிச்சயம் பார்த்திருப்பீங்க. இதை எப்படி எந்த கோணத்துல இதை பார்க்கிறது? இது இவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு திரு செங்கோட்டையனுடைய இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரம் எடப்பாடிக்கு நெருக்கடியை கொடுக்குமா கொடுக்காதா, இல்ல பிஜேபிக்கு இது சாதகமா அமையுமா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல அதாவது அதிமுகவில் ஒற்றுமையை கேட்டவங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த எடப்பாடி தரப்புல இருந்து அடிக்கடி சொல்லியிருந்தாங்க. அது இப்போ அவங்க ஒன்றுபட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொல்பவர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். செங்கோட்டையனோ, ஓபிஎஸ்ஓ, தினகரனோ, சசிகலாவோ அவங்க ஒன்றுபட்டு இருக்காங்க. சசிகலா கூட செங்கோட்டையன் நீக்கத்தை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல செங்கோட்டையன் இன்னைக்கு கொடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய விசுவாசம் கட்சிக்கு ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்டதுன்றார். கரெக்ட் தான். அவருடைய விசுவாசம், லாயல்ட்டி ஒரு அன்கொஸ்டனபிளா இருக்குன்றது உண்மைதான். கடைசி கட்டத்தில் ஒரு தனிப்பட்ட சில காரணங்களுக்காக ஜெயலலிதா அவர் கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்களே தவிர, மற்றபடி கட்சிக்கான விசுவாசம் என்பது கண்டிப்பாக செங்கோட்டையனுக்கு முழு அளவில் 100% உண்டுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் சமீப காலங்களில் கட்சி ஒன்றுபடணும்னு அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்காகவே அது கட்சி விரோத செயலாக பாதிக்கப்பட்டு அவர் நீக்கப்பட்டார், பதவியிலிருந்து பிடுங்கப்பட்டார். அப்போ அந்த சூழல்ல அவர் விலக்கப்பட்ட ஓபிஎஸ் சந்திக்கிறார் அப்படின்னா அது அவருக்கு தெரிஞ்சேதான் பண்றாரு. அவர் ஆக்சுவலா தன்னை நீக்குவாங்க அவருக்கு தெரியும். ஸோ அதோட விளைவுகளை எதிர்நோக்கி தான் அவர் ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் சந்திச்சு பேட்டி கொடுக்குறார். அது எதிர்பார்த்தபடியே எடப்பாடி நீக்கிட்டார். எடப்பாடி பின்னாடி கட்சி இருக்கு, பொதுக்குழு இருக்கு, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எல்லாரும் கட்சி அவர் பின்னாடி சாலிடா இருக்கு. ஆனால் கட்சி பலவீனமா இருக்குன்றது உண்மையை தவிர கட்சி அவர் பின்னாடி இருக்கின்றது உண்மை, பொதுக்குழு அவர் பின்னாடி இருக்கிறது உண்மை. ஸோ இந்த சூழலில் என்னை நீக்கிறது தவிர நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா யதார்த்த ரீதியில் அரசியலை பார்க்கணும். நம்ம சட்டப்படி ஓபிஎஸ் கூட தான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு போனாரு. இன்னைக்கு என்ன கேஸ் பெண்டிங்கா இருக்கு, சிவில் சூட் பெண்டிங்கா இருக்கு ஹைகோர்ட்ல. இப்போ இவர் போனார்னா செங்கோட்டையனை நீக்கிறது சரியில்லைன்னு போனா அந்த சிவில் சூட்டும் இன்னும் பெண்டிங்கா இருக்கும். அவர் அடுத்த பொதுக்குழுவில் செங்கோட்டையனை நீக்கினது சரின்னு ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேற்றுவார் எடப்பாடி. அதெல்லாம் கோர்ட் எந்த அளவுக்கு சிவில் சூட்ல குயிக்கா விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுப்பாங்க. அதனால இதுக்கெல்லாம் தீர்வு என்பது அரசியல் ரீதியான தீர்வு தான் முக்கியம். இப்ப நீங்க ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க, ஓபிஎஸ், செங்கோட்டையன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. நீங்க அரசியல் ரீதியா எப்படி அவரை முறியடிக்கணும்னு பாருங்க எடப்பாடி. அப்பதான் எடப்பாடி ரொம்ப இருக்கார். உங்களை சேர்க்க மாட்டேன், ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், தினகரனை சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன் அப்படின்றது தெளிவா இருக்காரு. நீங்க அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், அரசியல் ரீதியா பாடம் கற்பிக்கணும்னா தேர்தல் தான் அதுக்கு ஒரே வழி. ஜெயலலிதா எப்படி ஜானகியை அரசியல் ரீதியா தேர்தலில் தோக்கடிச்சு கட்சியை கைப்பற்றினாங்களோ கிட்டத்தட்ட அந்த வழிதான் ஒரே வழி. அப்போ அதுக்கான வழிமுறைகளை நீங்க பார்க்கணுமே தவிர நான் விசுவாசமா இருந்தேன், என்ன சட்ட ரீதியா எதிர்கொள்வேன், என்ன நீக்கிறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னா நீங்க இன்னைக்கு சொல்லலாம். அது டெக்னிக்கலாக கூட கரெக்டா இருக்கலாம். ஆனால் நிலைமை, யதார்த்த நிலைமை கட்சி எடப்பாடி பின்னாடி இருக்கு. நீங்க அவரை ஃபைட் பண்ணணும்னா தேர்தல் மூலமாக அரசியல் ரீதியாக தான் அவரை ஃபைட் பண்ணி வீழ்த்தணுமே தவிர இந்த மாதிரி கோர்ட்டு லீகல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் எதிர்பார்த்த பலனை கொடுக்காது. ஆனா பாஜக இனிமே இந்த விஷயத்துல எப்படி தலையிடுவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். பாஜக தற்சமயத்துக்கு செங்கோட்டையனை கைவிட்டுட்டாங்க என்பதுதான் உண்மை. இல்லை, இந்த எடப்பாடியினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது கட்சி விதிகளுக்கு முரணான ஒன்று. எதிர்த்து வழக்கு தொடுப்பேன், இந்த கட்சியிலேயே தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டெல்லாம் திரு செங்கோட்டையனுக்கு என்ன நிவாரணத்தை கொடுக்கும்? அவர் தரப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னா என்னென்ன சொல்லலாம்? ஒரு நிவாரணமும் கொடுக்காது. வேஸ்ட் ஆஃப் டைம். காலவரை என்ன ஆகும்? ஒரு நிவாரணம் கொடுக்காது. கட்சி அரசாங்கம் எடப்பாடியோடு இருக்கும்போது, பொதுக்குழு அவர் கூட இருக்கும்போது, எம்எல்ஏக்கள் அவர் கூட இருக்கும்போது எந்த விதமான பயனையும் செங்கோட்டையனுக்கு கொடுக்காது. இதெல்லாம் வாயில பேசலாமே தவிர வேலைக்கு ஆகாது, காரியத்துக்கு ஆகாது. அவர் அரசியல் ரீதியா முறியடிக்கணும். எடப்பாடியை அரசியல் ரீதியா பின்னுக்கு தள்ளணும். அந்த முடிவில் அது உறுதியா ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் செங்கோட்டையனும் அந்த முடிவுல உறுதியா இருந்து எடப்பாடியை தோக்கடிக்கணுமே தவிர விதிப்படி அந்த நீக்கிறது சரியில்லை. இதெல்லாம் எல்லாம் நீக்கிறவங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தானே இது. அதனால இதெல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ யதார்த்த ரீதியில பார்க்கணும், அரசியல பிராக்டிக்கலா பார்க்கணும். சும்மா டெக்னிக்கலா ஒரு தியரிட்டிக்கலா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. திரு செங்கோட்டையனுக்கு வழக்கு தொடுத்தாலும் சரி, எந்த வகையிலுமே அவருக்கு தீர்வோ ஒரு நிவாரணமோ கிடைக்காது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. மிக்க நன்றி. சொல்ல நான் அவர் தேர்தல் மூலமா அரசியல் ரீதியாக எடப்பாடிக்கு பின்னடைவு கொண்டு வரணும். அப்பதான் அவருக்கு நிவாரணம் கிடைக்கும். கட்சியை மீட்டெடுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.